ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் இந்த வெப்பாலை இலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லாங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் ரிப்பேர் ஆகி அதை வாங்குறதுக்கே 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. புது ஃபோன் வாங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இங்கே கரெக்டாக நான் அந்த ஆயில் வாங்கி இலையை போட்டு வைக்கிற அன்றைக்கி தான் கரெக்டாக மழை பெய்யும். கிளைமேட்டும் கொஞ்சம் மாதிரி வெயிலே இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்ததுனால டிலே ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருந்ததுனால சரி இப்போ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் அந்த இலையை போய் பறித்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா வெப்பாலை மரம். இங்கே கொஞ்சம் சின்ன செடி மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ரொம்ப பெரிய மரம் மாதிரிலாம் இல்லை, இப்படி தான் இருந்தது. இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொய்யா மரம் எப்படி இருக்கும், அந்த லீஃப்லாம் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது பேர் வெப்பாலைன்னு சொன்னாங்க. இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் பறித்தது பார்த்திங்கன்னா அந்த கை காமிச்சேன்ல, இப்போ அங்கே தான் நான் பறித்தேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் காம்பவுண்ட் பக்கத்துலேயே இருந்தது. நான் இப்போ உள்ள வீடியோ எடுக்கிறது காம்பவுண்டுக்குள்ளே நின்றுட்டு தான் வெளியில் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ இது பக்கத்துலேயே இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த அந்த காமிக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. இதுவும் பார்த்திங்கன்னா வெப்பாலை தான். ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த செடி இருந்திருக்கு. ஆனால் எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. ஓகே, நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா என் பையனுக்கு கொஞ்சம் அரிப்பெல்லாம் இருந்துச்சு. நாங்களும் டாக்டர்லாம் கூட்டிகிட்டு போய் ஆயில்மெண்ட்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம். ஆனாலும் கேட்கல, போகுது மறுபடியும் ரிப்பீட் வந்துடுது. ஒரு 10 நாள் போகுது, மறுபடியும் அது வந்துடுது அந்த அரிப்பு. சொரிஞ்சு ஒரு மாதிரி லைட்டாக புண்ணு மாதிரி ஆக்கி வச்சுருந்தான். ஸோ அப்போ தான் பக்கத்தில் உள்ள டீச்சர் சொல்லியிருந்தாங்க, இந்த செடி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் சும்மா என்ன சொல்கிறது, இது எப்படி கலர் மாறும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கல. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால நான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த இலையை பறித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி 1 2 பிச்சு போட்டு நல்லா முக்கி வெயிலில் வைக்கணும். நல்லா அடிக்கிற வெயிலில் வைக்கணும். வெயில் பட்டால் தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. நானும் மழை பெய்யும்போது கரெக்டாக வெயிலெலாம் அடிக்காத போது வச்சு பார்த்தேன். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன், நிழலில் தான் வச்சுருந்தேன்னா கலர் சேஞ்சே ஆகலை. நல்லா அடிக்கிற வெயிலில் கொண்டு போய் காலையில் ஒரு 9 மணிக்கு வச்சோன்னா ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் நல்லா வெயிலில் வச்சதுக்கப்புறம் தான் அந்த கலர் கொஞ்சம் அந்த நல்ல வெயில் படப்பட கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 9 மணிக்கு வச்சேன், மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். போய் பார்க்கும்போது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா இதை விட நல்லா திக்காக கலர் மாறிடும். ஸோ இதே மாதிரி டெய்லியும் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியுது இல்லையா? ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை விட ப்ரௌன் கலராக மாறும் நல்லா. அந்த மாதிரி மாறுற வரைக்கும் நம்ம வச்சுருந்துருக்கணும். இது மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் இதை விட இதிலேருந்து கலர் மாறும். இது நல்லா வைலட் கலரில் இருக்குது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அந்த ரத்த கலர் மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு க்ரீன் எல்லோயிஷ் மாதிரி நம்ம நல்லெண்ணெய்லாம் எப்படி இருக்கும் கலர் அந்த மாதிரி மாறிச்சு. இந்த மாதிரி மாறினோன்னா நான் ஒரு 2 3 4 நாள் கழித்து அந்த நான் போட்ட லீஃபை எடுத்துட்டு மறுபடியும் புதுசாக வேறு இலையை பிச்சு போட்டேன். நம்ம டெய்லியும் கூட என்ன சொன்னாங்கன்னா இலையை காலையில் போட்டுட்டு அந்த இலையை ஈவினிங் எடுத்துகிட்டு மறுபடியும் மறுநாள் நம்ம போடும்போது புதுசாக இலையை போட்டுட்டு அதை நம்ம அடுத்த நாள் போடும்போது அந்த இலையை எடுத்துகிட்டு வேறு இலை புதுசாக அந்த மாதிரி நம்ம டெய்லியும் கூட வைக்கும்போது இலையை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு 4-5 நாள் வச்சுட்டு அந்த இலை நல்லா காஞ்சு நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு வேறு இலை போட்டேன். வேறு புதுசாக இலையை பறித்து பிச்சு நல்ல இலையை கழுவாமல் நல்லா தொடச்சி எடுத்து நான் நல்லா ரோட்டோரம் நிற்கிறதுனால கொஞ்சம் தூசி மண் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா அதை ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அந்த தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து இந்த மாதிரி இருக்குது. நல்ல அந்த அதான் சொன்னேன் இல்லையா, நல்லெண்ணெய் கலர் மாதிரி இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த இலையெல்லாம் தூர எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் வச்சுருக்கேன். மறுநாள் நான் வைக்கும்போது வேறு இலை போட்டு வச்சுருந்தேன். அப்படி வைக்கும்போது அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். ப்ரௌன் கலரில் மாறினோடனே நம்ம அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணோம். அரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. எனக்குமே இருந்தது அரிப்பு. நானும் அதை யூஸ் பண்ணேன். நான் பையனுக்கு காமிக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கும் காமிச்சேன். அவங்க சேம் அதே மருந்து தான் போட சொன்னாங்க. ஆனாலும் அந்த அரிப்பு வந்து போகலை. கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கும் என் பையனுக்கும் மட்டும்தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் நானும் இந்த ஆயில் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த ஆயில் வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. நான் அதுக்காக போய் பார்த்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்க வந்து வெப்பாலை தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலை வந்து காமிச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் பொடி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தேன். பொடியெலாம் இருக்காது, தைலம் தான் உண்டு, வெப்பாலை தைலம் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. விதை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். அவங்க நம்ம இந்த வெப்பாலை மரத்தில் வந்து அதோட காய்க்குள்ளே ஒரு அரிசி மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதுதான் கிடைக்கும், அது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து காமிக்கல. நானும் வெளியில் வந்துட்டு கிளம்பிட்டு மறுபடியும் போய் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அரிசினா நான் என்னடா இது அரிசினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, அவங்க வந்து அந்த காய்க்குள்ளே ஒரு விதை மாதிரி குட்டியோண்டு இருக்கும், அது வந்து அரிசின்னு சொல்லுவாங்களாம். அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வேளை அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ஆனால் அவங்க வேலை பார்க்குற லேடி, அதனால அவங்களுக்கு தெரியல. அங்கே ஓனர் வந்தால் தான் தெரியும், அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போகும்போது அவங்க இல்லை, அந்த லேடி தான் இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தைலத்தை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த வயலட் கலர்லேருந்து எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னா, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து அதை எடுத்துட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, முக்கியமாக நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சொரியாசிஸ். நம்ம சொரியாசிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான தோல் பிரச்சனைகள், தலைமுடி அதாவது பொடுகு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் இந்த எண்ணெயை இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே தலைக்கு தேய்க்கிறதுலேருந்து இந்த எண்ணெயை தான் தேய்க்கிறாங்க. எந்த ப்ராப்ளமும் வரலை. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆகுது. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் தைரியமாக பயப்படாமல் தேய்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிடைக்காத இடத்துல நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு மட்டும் அந்த தைலத்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா தலைக்கு வந்து தைலம்லாம் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. நீங்கள் அந்த கடையிலே கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு இல்லை, எனக்கு இந்த இலை தான் வேணும், நானே வீட்டிலே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. நான் வந்து கொரியர் அனுப்ப முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த இலை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த டைம் பார்த்து ஃபோன் ரிப்பேர் ஆனதுனால என்னால் கமெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னுடைய டீட்டெயிலும் கொடுக்க முடியல. நானும் உங்களை நிறைய பேர்ட்ட டீட்டெயில் அனுப்புங்கன்னு சொன்னால் அவங்களும் அனுப்பலை. ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் அனுப்பி விடுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொரியர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாருங்களேன், வேஸ்ட்டாக எவ்வளோ இடத்துல இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இது வேணும், தேவைப்படும், என் பையனுக்கு இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் அனுப்ப ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய டீட்டெயிலை வந்து கமெண்ட்டில் கொடுங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்.
இதை வந்து பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, முத்தின ஸ்டேஜில் உள்ளவங்களும் கூட டெய்லியும் நைட்டு ஒரு ஸ்பூன் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கலாம். இந்த ஆயில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பூன் வந்து குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து இந்த சித்தா டாக்டர் யூடியூப்பில் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் தான் இந்த மாதிரிலாம் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக இந்த ஆயில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம், எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பாக சொரியாசிஸ்க்கு பெஸ்ட்டு ரெமெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்காத பட்சத்தில் நம்ம நாட்டு மருந்து கடையில் இதோட தைலமும் கிடைக்கிது, அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இலை தான் வேணும், நான் வீட்டிலே ட்ரை பண்ணுறனாலும் உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் கொடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கொரியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் வெப்பாலை தான், எனக்கு தெரிஞ்ச வெப்பாலை தான். நான் கடையில் போய் கேட்கும்போதும் வெப்பாலை தைலம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரியே வந்து கேளுங்க. நிறைய பேர் வந்து நான் இந்த ஷார்ட்ஸ் போட்டோன்னே நிறைய பேர் நிறைய டீட்டெயில் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் ஆக்காமல் நம்ம வந்து அப்பப்போ தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அது காலியாகிற வரைக்கும் நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே உடம்புல தேய்ச்சிக்கிட்டோன்னா அந்த ஈரப்பதத்தோட தோல் வந்து நல்லா வறண்டு போகாமல் நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு வந்தோடனே லைட்டாக ஒரு சொட்டு எடுத்து தேய்ச்சி பாருங்கள். நார்மலாக நல்ல தேங்காய் எண்ணெயை வந்து தேய்ங்க, ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குறோன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.